வணக்கம் மக்களே! இது ஆன்வி விலாக்ஸ். இதுல நீங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். என்ன கொண்டு வந்திருக்கோம்னா, பலாப்பழம், சக்கப்பழம். சக்கா மரத்த பார்த்தீங்கன்னா, நான் வந்து வைக்கும்போது, அதுக்கு பக்கத்துல நிக்கிற ஒரு மாதுளை செடி இருக்குல்ல, அதே போல ஒரு நம்மளோட கட்ட விரல் சைஸ்ல தான் கொண்டு வச்சிருந்தேன். ஆனா பார்த்தீங்கன்னா, 2 வருஷத்துல இதுல இவ்ளோ இது 2ண்ட் டைம் காய்க்குது. காய் மேல பார்க்குறது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. குட்டி, குட்டி, குட்டியா மேல இருக்குது. இதுல வந்து இவ்ளோ காய் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது இது வருஷந்தோறும் காய்க்கிற அந்த வெரைட்டில உள்ளதுதாங்க. எனக்கு இது 2ண்ட் டைம் தான் காய்ச்சிருக்கு. இது இப்ப செப்டம்பர் 1ஆம் தேதி இன்னைக்கு தான் எடுத்திருக்கிறேன். இதுல பார்த்தீங்கன்னா, இவ்ளோ காய் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வாரத்துக்கு 1 நாளு என்ன பண்ணுவேன்னா, நம்ம சோறு வடிச்ச கஞ்சி தண்ணி இருக்குல்ல, அத வந்து கண்டிப்பா வந்து ஒதுக்கி வச்சுருவேன். வச்சுட்டு அதுல ஒரு 1/2 கப்பு பழைய தயிர் விட்டுட்டு, அப்புறம் காய்கறி வேஸ்ட் எல்லாம் வச்சுட்டு, ஒரு காலையில ஒரு 8 மணிக்கு வைக்கிறேன்னா, ஈவினிங் ஒரு 3 மணி போல செடிக்கு விடுவேன். இதுதான் நான் கன்டினியூஸா பண்ணிட்டே இருக்கிறது. இதனால தான் எனக்கு இவ்ளோ காய் பிடிச்சிருக்கு. சக்கம் பிடிக்குமா? யாருக்கு வீட்லலாம் சக்கா மரம் இருக்கு? அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இது போல உங்களுக்கு வேற ஏதாவது வித்தியாசமான வீடியோஸ் ஏதாவது வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இப்படிப்பட்ட வீடியோவுக்கு என்ன ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ.